நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 32வது சர்க்கம் செல்வத்தை தானம் செய்தல். பின்னர் இனிய புண்ணியத்தை தரக்கூடிய தமையனாரின் கட்டளையை ஏற்று அங்கிருந்து புறப்பட்டு விரைவில் சுயஜ்ஞருடைய இல்லத்தை அடைந்தான். அக்னிஹோத்திர சாலையிலிருந்து அவரை வணங்கி, அன்பரே, செயற்கரிய செயல்களை செய்யவல்ல ஸ்ரீராமனுடைய மாளிகைக்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும். மற்ற விஷயங்களை அங்கே நேரில் கண்டுகொள்வீர்கள் என்று லக்ஷ்மணன் சொன்னார். அதை கேட்ட அவர் உடனே அந்த வேலைக்குரிய நித்திய வைதீக கர்மாக்களை முடித்துக்கொண்டு லக்ஷ்மணனுடன் கூடவே சென்று செல்வ செழிப்பால் பேரழகுடன் விளங்கும் ஸ்ரீராமனுடைய மாளிகையை அடைந்தார். ஹோமம் செய்து கொண்டிருக்கும் போது கொழுந்துவிட்டு எரியும் அக்னியைப் போல் பிரகாசிப்பவரும் வேத வித்தகருமான சுயஜ்ஞர் வந்து கொண்டிருப்பதை கண்டதும் கைகளை கூப்பிக்கொண்டு சீதையுடன் வந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்றார் ஸ்ரீராமன். ஜாத்தரூபம் என்ற உயரக பொன்னால் செய்யப்பட்ட மிகச்சிறந்த தோல் வளைகள், அழகான காதணிகள், பொன்வடத்தில் கோர்த்த மாணிக்க மாலைகள், கேயூரங்கள், வளையல்கள் மற்றும் அநேகவித ரத்தினங்கள் கொடுத்து காகுத்தர் அவரை கௌரவித்தார். பணிவுடன் தானம் செய்தார் என்றபடி. அப்போது சீதை வேண்டிக் கொண்டபடி சுயஜ்ஞரிடம் இவ்வாறு கூறினார் ஸ்ரீராமன். நண்பரே, சீதை தன்னுடைய பொன் மாலைகள், பொன் வடங்கள், மேகலை ஆகியவற்றை உங்களுடைய பத்தினிக்கு கொடுக்க விரும்புகிறார். அவைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பரே, சீதை இப்போது காட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். காட்டில் நகைகள் தேவையில்லை. எனவே அழகான வேலைப்பாடுகள் அமைந்த தோல் வளைகள், கவின்மிகு கேயூரங்கள் முதலியவைகளையும் உங்கள் பத்தினிக்காக உங்களிடம் கொடுக்கிறார். முதல் தரமான படுக்கை விரிப்புகள் கொண்டதும் பல்வகையான இரத்தினங்கள் இழைக்கப்பட்டதுமான கட்டிலையும் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க விரும்புகிறார். அந்தன உத்தமரே, என்னுடைய மாமன் எனக்கு கொடுத்த சத்ருக்ஞம் என்ற யானையை 1000 பொற்காசுகளுடன் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவ்வாறு ராமனால் கூறப்பட்டதும் சுயஜ்ஞர் அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ராம லக்ஷ்மண சீதைக்கு மங்களமான ஆசீர்வாதங்களை வழங்கினார். பின்னர் நெஞ்சம் கலங்காதவனும் அன்பாக பேசுகிறவனுமான தம்பி லக்குவனை பார்த்து பிரம்மதேவர் தேவ மன்னனுக்கு உத்தரவிடுவதைப் போல பின்வருமாறு ராமன் கூறினார். தோல் வலிமை படைத்தவனே, அந்தன உத்தமர்களான அகஸ்தியரையும் கௌசிக மாமுனிவரையும் அழைத்து வந்து விளைநிலத்தில் முளைத்திருக்கும் பயிருக்கு அது மேலும் செழிப்பாக வளர்வதற்காக ஏராளமான தண்ணீரை பாய்ச்சுவதைப் போல பல்வகை இரத்தினங்கள், ஆயிரக்கணக்கான பசுமாடுகள், பொன் வெள்ளி விலையுயர்ந்த மாணிக்கங்கள் கொடுத்து அவர்களை பூசித்து மனம் குளிரச் செய்வாயாக. யஜுர்வேத தைத்திரிய சாகையை கற்பிக்கும் ஆச்சாரியார், புலமை பெற்ற வேத வித்தகர் ஒருவர் கோசலாதேவியையும் சுமித்ராதேவியையும் தினந்தோறும் பக்தி ஸ்ரத்தையுடன் ஆசிர்வதித்து வருகிறார். அவருக்கு ஒரு வாகனம், பணியாளர்கள், பட்டு துணிகள், அவருக்கு திருப்தி ஏற்படும் வரையில் மற்ற பொருட்களையும் நம் கருவூலத்திலிருந்து கொடுக்கச் செய்வாயாக. நல்ல பண்பாடுகள் உள்ளவரும் தேரோட்டிகள் குலத்தில் பிறந்தவருமான சித்திரரதன் என்பவர் வெகு காலமாக நமக்கு அமைச்சராகவும் இருந்து வருகிறார். விலை உயர்ந்த இரத்தினங்களாலும் ஆடைகளாலும் ஏராளமான பொருட்களாலும் அனைத்து வகையான ஆடுகளையும் 1000 பசுக்களையும் கொடுத்து அவரை மகிழ்விப்பாயாக. கையில் தண்டம் தரித்த பிரம்மச்சாரிகள் கட சாகையையும் கலாப சாகையையும் அத்தியனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொழுதெல்லாம் வேதம் ஓதிக்கொண்டிருப்பதால் மிகவும் களைப்படைந்து வேறு எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை. உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூட போக முடியவில்லை. ஆனால் சுவையுள்ள பதார்த்தங்களை உண்பதில் விருப்பமுடையவர்கள், வேத விற்பனர்களால் மதிக்கப்படுபவர்கள். அவர்களுக்கு இரத்தின மூட்டைகள் ஏற்றப்பட்ட 80 ஒட்டகங்களையும் கொடுக்கச் செய். 1000 பொதி மாடுகளையும் 200 உழவு மாடுகளையும் உணவுக்கு வேண்டிய பால், தயிர், நெய் முதலியவற்றிற்காக 1000 பசுக்களையும் கொடு. லக்ஷ்மணா, மவுஞ்சி புல்லை அரஞானாக கட்டியிருக்கும் பிரம்மச்சாரிகளின் பெருங்கூட்டம்
அன்னை கௌசல்யா தேவியாரை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கில் பொற்காசுகள் கொடுக்கச் செய். என்னுடைய தாயார் கௌசல்யை அந்தணர்களுக்கு எவ்வளவு தட்சிணை கொடுத்தால் மனம் மகிழ்வாரோ அந்த அளவுக்கு கொடுத்து அவர்கள் எல்லோரையும் கௌரவப்படுத்து. பின்னர் புலிநிகர் ஆற்றல் படைத்த லட்சுமணன் ராமன் கூறிய வண்ணம் தானே நேரில் அந்தன உத்தமர்களுக்கு குபேரன் போல் வாரி வாரி வழங்கினான். கண்ணீர் பெருக்கினால் பேச முடியாமல் தொண்டை அடைக்க நின்று கொண்டிருந்த குற்றேவல் செய்யும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 14 ஆண்டுகள் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான செல்வத்தை தாராளமாக வழங்கிவிட்டு கூறினார், லக்ஷ்மணனுடைய வீடு, என்னுடைய இந்த மாளிகை ஆகிய எங்கள் இருவருக்கும் தனித்தனியாக இருக்கும் இருப்பிடங்கள் நாங்கள் திரும்பி வரும் வரை பாழடைந்து விடாமல் இருக்கும்படி நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். மிகவும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த ஏவலாளர்களான அவர்களிடம் இவ்வாறு கூறிவிட்டு செல்வங்களை கொண்டு வருமாறு கருவூலத் தலைவருக்கு உத்தரவிட்டார். உடனே எல்லா பரிசனங்களும் சென்று செல்வத்தை கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த மாபெரும் பொருட்குவியல் கண்டு மகிழத்தக்கதாக காணப்பட்டது. மகாபலம் பொருந்திய அவர் உடனிருந்த லக்குவனும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்தன சிறுவர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அந்த செல்வம் முழுவதையும் பங்கிட்டு கொடுக்கச் செய்தார். அந்த காலத்தில் அயோத்திக்கு அருகிலிருந்த காட்டுப்பகுதியில் கர்கிய கோத்திரத்தைச் சேர்ந்த திரிஜடர் என்ற ஒரு அந்தணர் இருந்தார். போதுமான உணவு இல்லாததால் அவரது உடல் வெளிரி போயிருந்தது. அவர் கோடாரி, மண்வெட்டி, கலப்பை இவைகளை தாங்கிக் கொண்டிருந்தார். காட்டில் சிதறி கிடைக்கும் தானியங்களை பொறுக்கி எடுத்து உயிர் வாழும் நெறியை பின்பற்றி வந்தார். வயோதிகரான அவருக்கு இளமையான மனைவி, வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவள் சின்னஞ்சிறு குழந்தைகளிடம் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினாள், கோடாரியையும் மண்வெட்டியும் தூக்கி போடுங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறபடி செய்யுங்கள். விருப்பம் இருந்தால் தர்ம பிரபுவான ராமனை போய் பாருங்கள். மனைவியின் சொற்களை கேட்ட அவர் கிழிந்து போயிருந்த வேட்டியை ஒருவாறாக உடம்பில் சுற்றி கொண்டு ராமனின் திருமாளிகை இருந்த பாட்டையை அடைந்தார். ஆன்ம ஒளியால் மிகவும் பிரசித்தர்களான பிருகு, அங்கிரஸ் முனிவர்கள் போலிருந்த திரிஜடரை மாளிகைக்குள் இருந்த மக்கள் கூட்டத்தில் 5 கட்டுகள் வரை எவரவரும் தடுத்து நிறுத்தவில்லை. திரிஜடர் அரச குமாரரிடம் சென்று பின்வருமாறு தெரிவித்து கொண்டார், சக்கரவர்த்தி திருமகனே, வள்ளல் என்று பெரும்புகழ் படைத்தவரே, நான் பொருள் இல்லாதவன், குழந்தை குட்டிக்காரன், காட்டில் சிதறி கிடக்கும் தானியங்களை பொறுக்கி சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாங்கள் என்னிடம் அருட்பார்வை செலுத்த வேண்டும். அவரை பார்த்து குறும்புத்தனமாக ராமன் சொன்னார், என்னிடம் ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை ஒரு பசுவை கூட நான் தானம் செய்யவில்லை. உங்கள் கையில் உள்ள களியை எவ்வளவு தூரத்திற்கு வீசி எறிகிறீர்களோ அவ்வளவு தூரத்திற்கு இடையிலுள்ள அத்தனை பசுக்களையும் அடைவீர்கள். உடனே மிகவும் பரபரப்படைந்த அவர் வேட்டியை இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டு முழு மூச்சையும் பிரயோகித்து வேகத்துடன் தண்டத்தை சுழற்றி வீசி எறிந்தார். அவர் கையிலிருந்து விடுபட்ட அந்த தடி சரையு நதியின் அக்கரையை அடைந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள் நிறைந்த மந்தையில் ஒரு எருதின் பக்கலில் விழுந்தது. அறத்தின் உயிர் நாடி போன்ற ராமன் அவரை மார்புட தழுவிக்கொண்டார். சரையு நதிக்கரையிலிருந்து அவர் எரிந்த கம்பு விழுந்த இடம் வரையிலுள்ள எல்லா பசுக்களையும் இடையர்களை கொண்டு திரிஜடரின் குடிலுக்கு அனுப்பி வைத்தார். அச்சமயத்தில் கர்க்க வழித்தோன்றலான அந்த அந்தணரை சமாதானப்படுத்தும் வகையில், நான் செய்தது குறும்புத்தனம்தான், தாங்கள் நற்பண்பாளர், என் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று கூறினார். கடக்க முடியாத தங்களுடைய ஆன்மீக ஆற்றலை அறிந்து கொள்ள விரும்பிய நான் இவ்வாறு செய்தேன். தண்டத்தை வீசி எரியும்படி கேட்டுக்கொண்டேன். தங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக கூறுகிறேன், தாங்கள் யாசித்து பெறுவதற்கு சங்கோச்சப்பட வேண்டாம். என்னிடமுள்ள செல்வங்கள் அனைத்தும் அந்தணர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான். என்னால் சேமித்து வைக்கப்பட்ட பொருட்களை தங்களை போன்றவர்களுக்கு மனமுவந்து ஏராளமாக கொடுப்பதே எனக்கு மன மகிழ்ச்சியையும் புகழையும் விளைவிப்பதாக ஆகும். பசு மந்தையை பெற்றுக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியடைந்த பெரும் குடும்பியான திரிஜடர் ராமனுக்கு புகழ், ஆற்றல், அகமகிழ்ச்சி, உடல்நலம் பெருகுவதற்கான ஆசி மொழிகளை கூறினார். மனம் நிறைந்த ஒவ்வகையுடன் கூறிய ராமன் அறநெறி பயனான ஆண்மையால் சம்பாதிக்கப்பட்ட
ஏராளமான செல்வங்களை அன்பர்கள் எல்லோருக்கும் அவரவர் தகுதிக்கு தக்கபடி உபச்சார வார்த்தைகள் கூறி வெகு நேரம் வரை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்தணன், நண்பன், வேலைக்காரன், வறியவன், பிக்ஷை எடுத்து ஜீவிப்பவன், இவர்களில் தமக்குரிய மரியாதை மற்றும் தானங்களால் திருப்தியடையாதவர் ஒருவர் கூட இல்லவே இல்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 32வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மென்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் தர்மநீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சனாதன நீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அல்லது கேட்பதால் சகல நன்மையும் நலமும் நம் வாழ்வில் உண்டாகும். மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியுடன் இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பம் உடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தனலாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் அல்லது உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூனியம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யமபயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும். மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும். அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி சொன்ன ஓம். மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.